विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शनतत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् तदेव अस्माभिः अधुना द्रष्टव्यम् अघातो ब्रह्म जिज्ञासाன்னு முதல் சூத்திரம். அதுல அகாங்கிற பதத்துக்கு சாதன சதுர்த்தயம் வந்த பிறகு அர்த்தம் சொன்னார். அதஹா அப்படின்னு அடுத்த பதம் எக்காரணத்தினால வேதமே பிரம்ம ஜானந்தான் நித்தியமான பலத்தை கொடுக்கும், மற்றது எல்லாமே அனித்தியமான ஒரு பலங்களைத்தான் கொடுக்கும்னு இருப்பதனால் பிரம்ம ஜானத்தை அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. மூணாவது பிரம்ம ஜிக்ஞாசாங்கிற பதம், அந்த பதத்தை அது சமஸ்த பதமா இருக்கும் பொழுது பிரிக்கும் பொழுது பிரம்மணோ ஜிக்ஞாசா பிரம்ம ஜிக்ஞாசான்னு பிரித்தோம். பிரம்மணே ஜிக்ஞாசான்னு பிரிக்கப்படாதுன்னு பார்த்தோம். பிரம்மணா ஜிக்ஞாசான்னு ஷட்டி தற்பொருட்டம். அந்த ஆறாவது வேற்றுமைக்கு என்ன அர்த்தம்னா கர்மான்னு அர்த்தம். பிரம்ம கர்மகமான ஜிக்ஞாச, பிரம்மத்தை பத்திவதான ஜிக்ஞாச. பிரம்மத்தை பத்தின சேஷட்டி சொன்னாலும் இதே அர்த்தம் தானே, ரிலேட்டட் டு பிரம்மன்னு சொன்னாலே போருமே. அப்படி இல்லை. ஏன்னா வேதத்துல தத்துவ ஜிக்ஞாசஸ்வான கர்மணி சக்தி இருக்கு, ஆயால் அதை எடுத்துக்கிறது தான் பெட்டர். உபனிஷத்து சூத்திரத்துல இருக்கிறது உபனிஷத் வாக்கியத்தை ஒட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி பிறகு பிரம்ம ஜிக்ஞாசான்னு சொன்னோமே. ஆனால் பிரம்ம சம்பந்தி ஜிக்ஞாசா எல்லாமோ அதுல வந்துடும். பிரம்மத்தை பத்தி விசாரம் பண்ணுவோம்னா பிரம்மத்துக்கு பிரமாணம் என்ன, பிரம்மத்துக்கு சாதனம் என்ன, பிரம்மத்துக்கு பலம் என்ன, இவைகள்லாம் வந்துட போறது. ஆகையால் கர்மணி சக்தின்னு பிரம்மா பிரம்மணா சக்தி தத்துவத்துக்கு அர்த்தம் சொல்லிவிட்டேன். கடைசியில ஒரு பதம் மிஞ்சி இருக்கு, ஜிக்ஞாசான்னு. ஜிக்ஞாசான்னு என்ன அர்த்தம்? ஞாதுமிச்சா ஜிக்ஞாசா, அறிவதன் பொருட்டு ஆசை. ஜிக்ஞாசான்னு என்ன அர்த்தம்? அரிய ஆசை அப்படிங்கிற அர்த்தம் சொல்லி. இந்த அரிய ஆசைன்னு எப்ப நம்ம சொன்னோமோ, அறிவுல எப்படிப்பட்டதான அறிவை ஆசைப்படுறேன்? அறிவானது ரெண்டு விதமா இருக்கு. பரோட்ச ஞானம் இருக்கு, அபரோட்ச ஞானம் இருக்கு. பரோட்ச ஞானம்னா நம்ம கண்மரவா ஏதோ நடந்தது அதை பத்தி கேள்விப்பட்டோம், இது பரோட்சம். அதனால பார்க்கல நீங்க. ஆனா ஞானம் ஏதோ நடந்ததுன்னு விஷயம் மட்டும் காதுல வந்தது, இதுக்கு பரோட்ச ஞானம். கண்ணெதிர்க்க நடந்தது அதுக்கு அபரோட்சம், பிரத்யட்சம், இப்படின்னு ஒரு ஞானம். ஆகையா நீங்க எந்த ஞானத்தை நீங்க விரும்புறீங்க? அரிய ஆசைங்கிறீள். அரிய ஆசைன்னு ஏதோ நமக்கு விஷயம் தெரிஞ்சா போறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நேரா பார்க்கணுமா அப்படி. முதல்ல ஊர்ல இருக்கிறவாள்லாம் சொல்றதெல்லாம் கேட்டுட்டான் அர்ஜுனன், நான் நேரா பார்க்கணுங்கிற ஆசைப்பட்டான். விஸ்வரூபாத்தியாயத்துல என்ன சொல்ற, மனோ வியாசா கபிலா எல்லாரும் சொல்ற சர்வமே சதுரதம் மன்யே, இதெல்லாம் ரைட்டு நான் ஒத்துக்கிறேன், இருந்தாலும் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. ஓஹோ பார்க்கலாம்னு ஆசை இருக்கா, சரி நான் காமிக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த கண்ணாலும் நீங்க பார்க்க முடியாது, அதுக்கு வேற கண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி திவ்யம் ததாமி தேசத்துன்னு காமிச்சார். அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படின்னு என்ன, முன்னால கேட்டிருக்கார், இப்ப பார்க்க விரும்புகிறார். பார்த்த பிறகு வரக்கூடியதான அறிவு என்ன? பிரத்யட்சம், அபரோட்சம். நமக்கும் பிரம்ம ஜானம் எப்படிப்பட்டதான ஞானம் வேணும்? அபரோட்சமான ஞானம் வேணும். அவகதி, அவகத்தின்னு டைரக்ட் நாலேஜ், அது வேணும். அதுதான் நமக்கு வேணும்னு ஆசை. அவகதி பர்யந்தம் ஞானம் தன்வாச்சாயா இச்சாயா கர்மா. ஜிக்ஞாசாங்கிற பதத்துல இருக்கக்கூடியதான தன்னுங்கிற ஒரு பிரத்யத்தினால சொல்லப்படக்கூடியதான அறிவு எப்படிப்பட்டதான அறிவா இருக்கணும்? கண்ணெதிர்க்க நான் தெரியணும். நமக்கு கண்ணெதிர்க்க தெரியறதுக்கு பிரத்யட்சம்னு பேரு, அது மாதிரி தெரியறதுக்கு அபரோட்சம்னு பேரு.
தெரியுமான்னு. தெரியாத யாருக்காவது இருக்குமா? இருந்தா தெரியும். கண்ணு எதிர்க்க ஒரு பொருள் இருந்தா எப்படியோ அதே மாதிரியே நமக்கு இட்ஸ் மேட்டர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு அபரோட்சம். ஸோ இந்த அபரோட்சம் தான் அவகதி. அவாகத்தின்னு படிக்காதீங்க, அவகதி. அவகதி பர்யந்தம் விஜானம் தன்வாச்சாயா இஷ்டாயா கர்வா ஏ பல விஷயத்துவா இஷ்டாயா. நம்ம என்ன ஆசைப்படுறோம் அதனுடைய பலத்தை நம்ம அனுபவிக்கணும். பிரம்மஜானம் வந்தா நமக்கு மோட்சம் வரணும். ஆயால் அந்த மோட்சத்துக்கு தகுந்ததான ஞானம் நமக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஸோ இங்க ஞாசமிச்சா ஜிக்ஞாசான்னு சொல்ற இடத்துல இச்சாங்கிறது அந்த தன் பிரத்யத்தினால வருது. அந்த தன் பிரத்யத்துக்கு ஞானம்னு அர்த்தம். அந்த ஞானத்துல ஞான விசேஷம் நமக்கு வேணும். ஞான விசேஷம் என்ன? அபரோட்சமான ஞானம், அவகதி பர்யந்தமான ஞானம் வேணும். அந்த அவகதி ஞானமான லட்சணையா நமக்கு தெரிகிறது. இப்படி அர்த்தம் சொல்லியாச்சு. ஏ ஞானேன ஹி பிரமாணேன அவகந்தும் இஷ்டம் பிரம்மா. ஞானம் எனக்கூடியதான ஞானத்தைத்தானே பிரமாணத்தினால அவகந்தும் இஷ்டம் பிரம்மா. அந்த ஞானம் நமக்கு ஞானம் தான் எங்களுக்கு வேணும். ஞானேன ஹி பிரமாணேன அவகந்தும் இஷ்டம். அந்த பிரமாணம் சாஸ்திரியமான பிரமாணத்தினால அறிய நாம ஆசைப்படுகிறோம். ஏன் சார் ஆசைப்படுறது? பிரம்மாவகதி புருஷார்த்தா. பிரம்மஜானம் தானே மனுஷனுக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும். புருஷேன அர்த்தியதே இது புருஷார்த்தா. மனிதனால் விரும்பப்படுகிறது இது பிரம்மஜானம். ஏன் சார் விரும்பப்படுகிறது? நிச்சேஷ சம்சார பீஜ அவித்யாதி அனர்த்த நிவாரணாத். அடியுடன் இருக்கக்கூடியதான சம்சாரத்துக்கு காரணமான அஜானம். அத்தியானர்த்த ஹேதோ பிரஹாணாய சொல்லியிருக்க. அத்திய இந்த அனர்த்த ஹேதோ சம்சாரத்தை வரக்கூடியதான துன்பங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியதான அவித்ய அஜானம், அதை அழிப்பதற்காகத்தான் அனர்த்த நிவாரணா, அதை அடியோட நாசம் பண்றதுக்காகத்தான் வேண்டியிருக்கு. தஸ்மாத் பிரம்ம ஜிக்ஞாசிதவ்யம். ஆகையால் பிரம்மமானது விசாரிக்கப்பட வேண்டும். பிரம்ம ஜிக்ஞாசிதவ்யம். பிரம்ம ஜிக்ஞாசா. முதல்ல ஜிக்ஞாசாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம். ஜிக்ஞாசாங்கிற பதத்தை ரெண்டா பிரித்தோம். ஜிக்ஞாசாங்கிற பதம் எப்படி வந்தது? ஞாங்கிற தாது மேல தன்கிற பிரத்யம். தாதுவும் பிரத்யமும் சேர்ந்து பதம் ஏற்படுது. சுப்திங்கந்தம் பதம். தன் வந்த பிறகு இந்த தன் பிரத்யம் வந்தாலே தாது ரெண்டாயிடும். தன் அலாதிசேஷாங்கிறதுல ஞாங்கிறத சம்யுக்தாட்சரம். ரெண்டு சேர்த்துதானே ஞா ஆச்சு. அந்த ஞா போயிடுது. முன்னால ஒரு சூத்திரத்துல ஈட்டு வந்தது. ஜி ஞா தா. அதுக்கப்புறம் ஒரு அப்பிரத்தியம் வந்திருக்கு. அதான் ஜிக்ஞாசான தீர்க்கமா இருக்கு. இது பிரக்கிரியை. ஆக்சுவலா ஞா பிளஸ் தன். அந்த ஜிக்ஞாசாங்கிற பதத்துல ரெண்டு அம்சம் இருக்கு. அறிவு, ஆசை. ஜிக்ஞாசாங்கிற பதத்துல அறிவும் ஆசையும். அறிய ஆசை. இந்த பதத்துக்கு தான் அர்த்தம் சொல்லிட்டு வரேன்னா, அறிய ஆசைங்கிறதுல எப்படிப்பட்டதான அறிவில் ஆசை? அபரோட்சமான அறிவில் ஆசை. ஏன் அபரோட்சமான அறிவில் ஆசை? அதான் எனக்கு பிரயோஜனப்படும். என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? அசேஷ சம்சார பீஜ அவித்யாதி அனர்த்த நிவரணம். அஜானத்தை போக்கக்கூடியதான அபரோட்சமான அறிவை அறிய ஆசை. இதை ஜிக்ஞாசா பதத்துக்கு அர்த்தம் சொல்லிவிட்டேன். அதோட அந்த விவகாரம் ஆயிடுது. தஸ்மாத் பிரம்ம ஜிக்ஞாசிதவ்யம்னு சொல்ற இடத்துல சூத்திரத்துக்கு அர்த்தம். சூத்திரம் என்ன சொல்லியிருக்கோம்? அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா கர்த்தவ்யா. ஜிக்ஞாசையை செய்யணும். ஏன் ஸ்ருதியில் என்ன சொல்லிருக்கு? ஆத்மாவாதே திரட்டவ்ய ஸ்லோகவ்யோ மந்தவ்யோ நிஜிக்ஞாசிதவ்யா. ஆய ஜிக்ஞாசா கர்த்தவ்யா.
விசாரம். ஜிக்யாசாங்கிற பதத்துக்கு விசாரம் அர்த்தம். ஸோ இப்ப அஜாதோ பிரம்ம ஜிக்யாசாங்கிறதுக்கு அதா சாதனத்தைய சம்பத்தி வந்தது. அதா எக்காரணத்தினால பிரம்மஜானம் தான் நிச்சயமான பலத்தை கொடுக்குமோ, மற்றவைகளெல்லாம் அனித்தியமான பலத்தை தான் அசத்தியமான பலத்தை தான் கொடுக்குமோ, ஆகையால் அதனை அறிவதன் பொருட்டு பிரம்ம ஜிக்யாசா செய்யணும், இல்ல பிரம்ம ஜிக்யாசா ஆகும் வேண்டும். தஸ்மாத் பிரம்ம ஜிக்யாசா கர்த்தவ்யா. இப்ப சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம் யோஜனை பண்ணினா, சார் நீங்க அதாதோ பிரம்ம ஜிக்யாசான்னு முதல்ல அதாங்கிற ஒரு பதம் ஆரம்பிச்சது, அந்த அதாங்கிற பதத்துக்கு என்னென்ன அர்த்தம்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பண்ண, அதாங்கிற பதத்துக்கு சம்ஸ்கிருதத்துல நிறைய அர்த்தங்கள் உண்டப்பா. என்னது ஆரம்பம்னு ஒரு அர்த்தம், அத யோகானு சாதனம், அத சப்தானு சாதனம், இப்படி எல்லாம். அதே போல ஆரம்பம்ங்கிற ஒரு அர்த்தம் உண்டு, பிறகுங்கிற ஒரு அர்த்தம் உண்டு, கேள்வின்னு ஒரு அர்த்தம் உண்டு, மங்களம்னு ஒரு அர்த்தம் உண்டு, பூர்வ பிரகிருத பராமர்த்தம்னு ஒரு அர்த்தம் உண்டு. இப்படி எல்லாம் சொல்லி எந்த அர்த்தமும் பொருந்தல, அதனாலதான் பிறகுங்கிற ஒரு அர்த்தம் தான் எடுத்துக்கணும்னு தீர்மானம் பண்ணி வேற வழி இல்லாம அப்ப ஒத்துனேன். விவகாரம் என்னன்னா பிறகுன்னு எதற்கு பிறகு நம்ம ஆரம்பித்தேன், எழுந்த பிறகா, குளிச்ச பிறகா, திமிச்சாப்பிட்ட பிறகா, அதுக்கப்புறம் வேதாத்தியனம் பண்ணின பிறகா, வேதாத்தியனம் பண்ணின பிறகும் பூர்வமீமாம்சா வாசிச்ச பிறகா, கர்மாவபாதத்துக்கு பிறகா, இப்படி எல்லாம் கேட்டு கேட்டு எதுவும் பொருந்தாதுன்னு சொல்லி அப்புறம் நீங்களா இஷ்டப்பட்டு எதை சொன்னாலும் அதை ஒத்துக்க வேண்டியதா வந்து சாதனத்துக்கு பிறகு அப்படின்னு நீங்களா சொன்னேன், ஒத்துட்டேன். அப்ப ஆரம்பம்ங்கிற அர்த்தம் ஏன் சார் வரப்படாது அப்படின்னு நான் கேட்டா என்ன சொன்னேன், ஆரம்பம்ங்கிற அர்த்தம் பொருந்தாதப்பா. ஆரம்பம்ங்கிற அர்த்தம் ஏன் பொருந்தாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜிக்யாசான்னு சொல்லிருக்கு, அறிவதன் பொருட்டு ஆசைன்னு சொன்னேன். ஆசைய ஆரம்பிக்க முடியாது, அறிவை ஆரம்பிக்க முடியாது, இப்படின்னு என் வாய மூடிட்டு நிஜமா நம்ம என்ன பண்ணி ஆரம்பம்ங்கிற அர்த்தம் ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, ஜிக்யாசான்னு என்ன அர்த்தம், அறிவதன் பொருட்டு ஆசை. அறிவை ஆரம்பிக்க முடியுமா? தானா வரும். ஆசையை ஆரம்பிக்க முடியுமா? பொருளை பார்த்தா உங்களுக்கு இஷ்டம் இருந்தா தானா வரும். அறிவை யாரும் ஆரம்பிக்கிறது நிறுத்துறது இருந்தா ஒண்ணும் முடியாது அப்படின்னு. அப்ப ஜிக்யாசான என்ன அர்த்தம், அறிவதன் பொருட்டு ஆசை, அது ஆரம்பிக்க முடியாது. இங்க ஜிக்யாசான விசாரம்னு அர்த்தம். முதல்ல ஒரு மாதிரி அர்த்தம் சொன்னேன், இப்ப ஜிக்யாசான விசாரம்னு சொன்னேன், சரியா பொருந்தா அப்படின்னு அர்த்தம்னா, அதாங்கிற சப்தத்துக்கு பிறகுன்னு அர்த்தம் தான் கொள்ளணும். எதற்காக பிறகுங்கிற அர்த்தம் சொல்லணும்? அப்படி சொன்னாதான் சாதன சதுர்த்தய சம்பத்தி வரும். உபனிஷத்துல சொன்னதான அந்த சாதன சதுர்த்தய சம்பத்தி வரும். இல்லாத போன பிறகுன்னு சொல்லாத போன ஆரம்பம்னு சொன்னேன்னா, ஓ வேதாந்தத்தை ஆரம்பிக்கிறேன், ஆரம்பிச்சுக்கோ, எனக்கு என்ன வந்து அப்படித்தானே. யோக சாஸ்திரத்துக்கும் சப்த சாஸ்திரத்துக்கும் சொன்னேன், அதகத்தாறு சாஸ்திரம், அது யோகான சாஸ்திரம். ஆகையால் அதாங்கிற விதத்துக்கு பிறகுங்கிற அர்த்தத்தை கொள்வதற்காக அப்படி அர்த்தம் சொன்னோம். ஆனா ஜிக்யாசாங்கிற பதத்துக்கு அறிவதன் பொருட்டு ஆசைத்தான் அர்த்தம், அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் ஜிக்யாசாங்கிற பதத்துக்கு நாங்க லட்சணையா இங்க என்ன பண்ணியிருக்கோம், ஞாகாதுக்கு விசாரம்னு அர்த்தம் பண்ணியிருக்கோம். ஏன் சார் விசாரம்னு அர்த்தம் பண்றேன் அப்படின்னா, விசாரம் பண்ணினா தானே ஞானம் வரும். எதையும் அனலைஸ் பண்ணின பிறகு ஞானம் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்தர்நீத விசார சாத்திய ஞானம். விசாரம் பண்ணினா தான் ஞானம் வரும். ஆயால் ஜிக்யாசாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், விசாரம்ங்கிற அர்த்தம். இப்ப விசாரத்தை ஆரம்பிக்கலாம், ஆரம்பிப்போம் வாங்க. தத்புனர் பிரம்ம பிரசித்தம் அப்பிரசித்தம் வா சியாத். பிரம்மத்தை விசாரம் பண்ணணும்னு சொல்லிவிட்டேன், ரைட், விசாரம் பண்ணிட்டோம். இப்ப நான் சொன்னதான அகபதத்துக்கு அர்த்தம்னா இங்க இல்ல, விவரணத்துல இருக்கு. அதனால சொல்லல விவகாரம் முழுக்க. வியாக்கியானங்கள்னா விவரணம், விவரண பிரமேய சங்கிரகம் அங்கே இருக்கு. இப்ப விசாரம் ஆரம்பிக்கிறோம். தத்புனர் பிரம்மா, அந்த பிரம்மமானது பிரசித்தம் அப்பிரசித்தம் வாசியா,
ஏதோ ஒண்ணு பத்தி பேசவும் ஆரம்பிச்சா சார் ரெண்டு பேரும். இந்த ரெண்டு பேரும் பேசணும்னு ஆரம்பிச்சாருன்னா அது தெரிஞ்ச சப்ஜெக்டா தெரியாத சப்ஜெக்டாங்க. தெரியாத சப்ஜெக்ட பத்தி பேசணும்னா அது முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். குதிரை கம்பை பத்தி நம்ம விசாரம் பண்ணுவோம். குதிரைக்கு கொம்பே இல்லை, அதை பத்தி என்ன விசாரம் பண்ண போறேன்? ஒரு பொருளே உலகத்திலேயே இல்லை, அதை பத்தி கொஞ்சமும் தெரியலன்னா விசாரம் பண்ண முடியுமா? முடியாது. நெல்லுக்குள்ள அரிசி இருக்கு, இதை பத்தி விசாரம் பண்ணுவோமா? அது தெரிஞ்ச விஷயமா? இப்ப என்ன விசாரம் இருக்கு? ஒரு லைன் ஆயிடும்னு. இப்ப விசாரம் பண்றதுன்னு எப்படின்னா ரொம்ப நேரம் விசாரம் பண்ணும். அது ஒண்ணுமே தெரியலன்னா விசாரம் பண்ண முடியாது. தெரிஞ்சு போயிருக்கு, கிறிஸ்டல் கிளியரா உள்ளங்கையில நெல்லிக்கனி மாதிரி இருக்குன்னா அது விசாரம் பண்றதுக்கு விஷயம் இல்லை, தெரிஞ்சு போயிடுத்த நிச்சயம் இருக்கு. இப்ப நீங்களும் ஆத்மாவை பத்தி விசாரம் பண்ணணுங்கிற பண்ணுவோம். இப்பதான் 4 பக்கம் ஆயிருக்குன்னு 800 பேஜஸ் இருக்கு, விசாரம் பண்ணணும். என்ன விசாரம் பண்ண போறீங்க? ஆத்மா தெரியுமா தெரியாத உங்களுக்கு? தெரியும்னு சொன்னேன்னா விசாரம் வேண்டாம். தெரியாதுன்னு சொன்னா அவங்களால முடியாது. என்ன சார் பண்றது? தத்புனர் பிரம்ம பிரசித்தம் அப்பிரசித்தம் வா. அந்த பிரம்மமானது ஆல்ரெடி நோனா பிரசித்தமா இல்ல அப்பிரசித்தம் வா தெரியாதுங்கிறீரா? எது பிரசித்தம்னு ஜிக்ஞாசித்தவ்யம். அது ரொம்ப பிரசித்தமா இருக்கு சார், தெரியும் சார் எல்லாருக்கும், அதை பத்தி விசாரம் என்ன வேண்டியிருக்க வேண்டாம்னா ஜிக்ஞாசை. அதான் அப்பிரசித்தம் தெரியாதுங்கிறீரா? நைவ சத்தியம் ஜிக்ஞாசிமதி, அதான் தெரியாது, அதை பத்தி என்ன விசாரம் பண்ண போறீங்க? எங்கெங்க விசாரம் வருமோ எந்த சாஸ்திரத்திலையும் ஞாபகம், இதெல்லாம் ஜெனரல் ரூல். விசாரம்னு சொன்னதுமே முதல்ல இப்படிதான் விகல்பம் பண்ணுவோம். தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சா விசாரம் பண்ண முடியாது, விசாரம் வேண்டியது இல்லை. தெரியலன்னா உங்களால முடியாது, அதனால விசாரமே முடியாது. என்ன சார் ஆன்சர்? கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு கொஞ்சம் தெரியல, அதனால விசாரம் பண்ணணும். விவகாரம் எப்படி இருக்க? எங்கேயுமே அனாலிசிஸ் எப்ப வரும்? கொஞ்சம் தெரியும், கிளியரா தெரியறதுக்காக விசாரம் பண்றேன். சாஸ்திரங்கள்ல எங்கெங்க விசார பதம் வந்தாலும் இது நம்ம இந்த ஜெனரல் ரூல் தெரிஞ்சுக்கணும். பூர்வபட்சம் எப்படி இருக்கும்? தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சா விசாரம் வேண்டாம், தெரியாது போனா விசாரம் உன்னால பண்ண முடியாது, தூக்கி போடு. ஆன்சர் என்ன? கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் தெரியாது. அந்த தெரியாத போறதுல தெரிந்து கொள்வதற்காகத்தான் விசாரம். அதான் எது பிரசித்தம் ஜிக்ஞாசிதவ்யம். பிரசித்தமா இருந்தா விசாரம் பண்ண வேண்டியது இல்லை, தெரிஞ்சதுனால. ஆக அப்பிரசித்தம் தெரியலையா? நைவ சத்தியம் ஜிக்ஞாசிதம், அறியவே முடியாது, விசாரம் பண்ண முடியாது. உச்சதே அப்பா சொல்றேன்பா. அஸ்திதாவத் பிரம்ம நித்திய சித்த புத்த முக்த ஸ்வபாவம் சர்வஜம் சர்வசக்தி சமன்விதம். பிரம்மசப்தஸ்ய விஸ்பாத்யமானஸ்ய நித்திய சித்தத்வாதயோ அர்த்தா பிரதீயந்தே பிருஹதேர்தாதோர் அர்த்தானுகமாத். பிரம்ம ஜிக்ஞாசான்னு சொன்னேன், ரைட். பிரம்மத்தை பத்தினதான விசாரம்னு சொன்னேன். நான் பார்த்தேன், பிரம்மங்கிற ஒரு பதம் இருக்கு, அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்? ஒரு பதம் இருந்தால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். நம்ம ஊர்ல எனி வேர்ட் இருந்தா இட் ஷுட் ஹேவ் எ மீனிங். பதத்துக்கும் அர்த்தத்துக்கும் சம்பந்தம் நிற்கும் வேத சப்தங்கள்ல. ஒரு பொருள் இருந்தால், ஒரு சொல் இருந்தால் அதை குறிக்கக்கூடியதான ஒரு பொருள் இருக்கணும். பிரம்மான்னு ஒரு சொல் இருக்கு, அந்த சொல்லுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த பிரம்மாங்கிற பதத்தை உடைச்சு பார்த்தா பிரம்மதி வளருகிறது. நம்ம தெரியறதுக்குள்ள அது இருந்தா தான் சார். நீங்க பிறக்கிறப்ப ஒரு ஜான் தான் இருக்கு, 6 அடி இருக்கு. ஏகோ விஷ்ணு அந்யநேகதா. அவ்வளவு வருஷ குண்டா ஆனந்தமா இருந்துருக்கோம். ஏன்? உள்ள அவர் இருந்ததுனால. அவர் தான் வளரும்படி பண்ணுகிறார். பிரம்மணம் இங்க உள்ள இருந்து நீங்க சாப்பிடக்கூடியதான ஆகாரம் எல்லாம் உள்ள போறதே பட்சிய போசிய ஜோசிய லேகங்கள் இவைகள்லாம் நன்னா பண்ணி அதை மறுபடியும் நம்ம சரீரத்தை ஒட்டும்படி பண்றார். அகம் வைஸ்வனரோ பிராணினாம் தேகமஸ்திதா
பிராணாபானதமாயுக்த பதம் என்னம் சதுர்விதம் சோமோ பூத்வா ரசாத்மகா. நீங்க எதை சாப்பிட்டாலும் அது உங்க உடம்புக்கு ஒட்டக்கூடியதான ஒரு ரசமா வருங்க. உங்களை வளர்ப்பது யாரு? அம்மா வளர்த்தா, அப்பா வளர்த்தார், ஐயா வளர்த்தார், ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நிஜமா வளர்க்கறது யாரு? பிரம்மம். புருஹதேர் தாதோ அர்த்தானுகவாத். புருஹதே பிரம்மதே புருஹ புருகி விருத்தம் அப்படின்னு ரெண்டு தாத்துக்கள் இருக்க. வளருகிறது விருத்தி. அதனால பிரம்மதி அப்படின்னு அதான் பிரம்மா. பிரம்மதி பிரம்மா அப்படின்னு உற்பத்தி. இப்ப என்னாச்சு? இது நம்மள வளர்க்கறது. அதோட மட்டும் இல்ல, பெருசுன்னு அர்த்தம். பெருசுன்னு சொன்னா அதுக்கு ஒரு லிமிட் இல்லாம ரொம்ப பெருசு சார் அப்படின்னா எதை விடான்னு சொன்னாரோ சொல்லல. சங்கோஜய பிரமாணா பாவாது எல்லாத்த விட பெருசு. தேச பரிச்சேதம் இல்ல, கால பரிச்சேதம் இல்ல, வஸ்து பரிச்சேதம் இல்ல. எல்லா தேசங்களிலையும் எல்லா காலத்திலையும் எல்லா பொருளை விட பெருசு. பெருசுன்னு அதானே அர்த்தம். சாதாரணமா பெருசுன்னா அது 10 அடி சார், 20 அடி சார், பனைமரத்தை விட பெருசு சார்னு சொல்லுவேன். ஆனா எதையும் நான் சொல்லலைன்னா எல்லாத்த விட பெருசு. எல்லா காலங்கள்லயும் எல்லா இடத்துலயும் எல்லா பொருளை விடையும் பெருசு. அதனால என்னாச்சுன்னு, இது ரொம்ப பெருசா இருக்கும், அது சாஸ்வதமா இருக்கும். இந்த ரொம்ப சின்னதா இருந்தா உங்களால உடைக்க முடியாது. ஆட்டமா உடைக்க முடியாது, ஆகாசத்தை உடைக்க முடியாது. ரொம்ப சின்னதா இருந்தாலும் டிஃபிகல்ட் பிரேக், ரொம்ப பெருசா இருந்தாலும் முடியாது. இந்த நடுவாந்தரத்துல தான் எப்பவும் கட்டம். மிடில் கிளாஸுக்கு தான் எப்பவும் ப்ராப்ளம். விவகாரம் என்னடா ஆகுதுன்னு, மத்தியம பரிமாணமா இருந்தா அனித்தியம் ஆயிடும். இதுவும் எல்லாத்த விட பெருசு. நித்தியம். எங்கேயும் எப்பொழுதும் இருக்கிறதுக்கு எதுவும் ஒட்டாது. காத்து எங்கேயும் வியாபிச்சு இருக்கு. அந்த இது அழுக்கு ஏதாவது ஒட்டுமா? ஆகாசம் எங்கேயும் வியாபிச்சு இருக்கு, அழுக்கு ஒட்டுமா? ஒட்டாது. நித்தியம், நித்திய சுத்தம், அதோட நித்திய புத்தம், நித்திய சுத்தத்வாதய அர்த்தா பிரம்மசப்தத்தை வியுத்பாத்தியமானஸ்ய பிரதீயந்தே. பிரம்மசப்தத்தை வியுற்பத்தி பண்ணும் பொழுது, பிரித்து பார்க்கும் பொழுது அந்த சொல்லிலிருந்தே இதன் அர்த்தம் தெரிகிறது. அது நித்தியமானது என ரொம்ப பெருசு. எல்லாத்த விட பெருசா இருக்கிற பொருள் உடையாது. சின்ன சின்ன பொருள் தான் உடையும், ரொம்ப சின்னதா இருந்தாலும் உடையாது. நித்திய சுத்தத்வாதய அர்த்தா பிரதீயந்தே பிருஹதே அர்த்தாதோர் அனுகமா. எப்ப ஒரு சொல்ல சொன்னேனோ அந்த பொருள் இருக்கு. அஸ்திதாவத் பிரம்மா நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவம். நித்தியம் சுத்தமானது, நித்தியம் அறிவோட கூடியிருக்கு, முக்த ஸ்வபாவம். அது ஒரு காலத்துல பத்தம் இல்லை. யார பத்தமா பண்ண முடியும்? மத்தியம விமானமா தான் சார் கைலாலையும் காலாலையும் செங்கிலியாலையும் கட்ட முடியும். மத்தியம விமானமா காமிச்ச கிருஷ்ணனையே கட்ட முடியாம யசோதா தவிச்சா. எவ்வளவு நூலை கொண்டு வந்து முடிச்சு போட்டாலும் தொங்குடோ நம்ம பூத்தல்ச்ச 2 அங்குலம் குறையிறான். அந்த அளவுக்கு இடுப்பை பெரிதாக்கிட்டே போறாரு அந்த அம்மாவை. கட்ட முடியலேன்னா கடைசியில கிருஷ்ணா கட்ட முடியலையே நான் என்ன பண்ணுவேன்னா போனா போறதுன்னு கொடுத்தாரு. முழுக்க பக்தியினால கொடுத்தா போனா போறதுன்னாரே தவிர இல்லைன்னா உடம்பு வேத்து கொட்டிட்டு யசோதைக்கு ஒண்ணும் முடியல. மத்தியம விமானமா இருக்கிற இவரையே கட்ட முடியலையே, அந்த சுத்த பிரம்மத்தை முடியுமா? அதனால என்ன? நித்திய முக்த சுவாவம், நித்திய சுத்த பக்த முக்த சுவாவம், சர்வஜம். எல்லா இடத்துலயும் இருக்காரு, எல்லாமும் தெரியும். உங்க கண்ணுக்கு முன்னால இருக்கிறது உங்களுக்கு தெரியும். உலகம் முழுக்க உங்க கண்ணு இருந்ததுன்னா எல்லாமும் தெரியும். சர்வஜம் சர்வசக்தி சமன்விதம் பிரம்மசப்தஸ்ய வித்யாத்யமானஸ்ய நித்திய சுத்தத்வாதய அர்த்தாः பிரதீயந்தே பிருஹதேர்த்தாதோர் அர்த்தாருகமாத். அந்த அர்த்தம் எது இருக்கு? ஒரு சொல் இருக்கா, சொல்லுக்கு பொருள் இருக்கணுமா? அப்படிதானே சொல்றேன். பரோட்சமா தானே இருக்க போல இல்ல சார், எல்லோருக்கும் தெரியும். ஏன்? சர்வஸ்ய ஆத்மத்வாச்ச பிரம்மாஸ்தித்வ பிரசித்தி. எல்லோரும் என்ன நான் நினைக்கிறோம். யாராவது நான் இல்லேன்னு சொல்றானா? நான் இருக்கேனா இல்லேன்னு டவுட் வருமா? யாருக்கும் வர.
பைத்தியக்காரனு கூட நான் இல்லையே டவுட் வருது இல்லையா? விவகாரம் என்ன, எல்லோருக்கும் நான்ங்கிறது தெரியறது. அந்த நான் தான் சார் பிரம்மம் இருக்கா இல்லையான்னு தெரியல. இந்த நானுங்கிறது யாரு? ஒவ்வொருத்தரும் நான்ங்கிறானே, அதான் பிரம்மம் இருக்கா இல்லையா? யாருக்காவது நான் இல்லைன்னு சொல்றானோ அப்ப என்ன? சர்வசிய ஆத்மத்வாச்ச பிரம்மாஸ்தித்வ பிரசித்தி. சர்வோகி ஆத்மாஸ்தித்வம் பிரதீதி பிரத்யேதி. உலகத்துல இருக்கிற எல்லோரும் நான் இருக்கேன் தான் சார் அறிகிறான். நான் நாகமஸ்மீதி, நான் இல்லை என்று அறிவதில்லை. நான் இருக்கேன்னு நினைக்கிறான்னு சொன்னார், நான் இல்லைன்னு அறியறதில்லைன்னார். எல்லோரும் நான் இருக்கேன் தான் சார் சொல்றேன். யாராவது ஒரு டவுட்டுக்காவது நான் இருக்கேனா இல்லையா அப்படின்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான். பேங்க் பேலன்ஸ் என்ன 1 லட்சம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்டா பார்க்கணும் சார் தெரியல அப்படிங்கிறான். மற்ற எந்த விஷயத்திலயும் டவுட்டு தான்ங்கிறான். தன் விஷயத்துல மட்டும் யாரும் டவுட்னு சொல்றதில்லை. நான் இருக்கேன் நிச்சயமா சொல்றான். அந்த நான் தானே பிரம்மம். அப்ப பிரம்மம் இருக்கா இல்லையா? ஆத்மாத பிரம்மா, இந்த ஆத்மாதான் பிரம்மம். எதிகருகி லோகே பிரம்மா ஆத்மத்வேன பிரசித்தமஸ்தி. உலகத்துல எல்லோருக்கும் பிரம்மமானது ஆத்மா என்று பிரசித்தமாக இருக்குமேயானால் தாத்தா அப்ப என்ன செய்தார்? மாட்டீங்கள் ஞாதமேவா, பிரம்மன் தான் அறியப்பட்டது. என்ன செய்தார்? அறியப்பட்டதோ விசாரம் வேண்டாம். நம்ம சொல்லு, அறிஞ்சால் விசாரம் வேண்டாம், அறியலைன்னா முடியாது, விசாரம் வேண்டாம். இப்ப நீங்க என்ன ப்ரூவ் பண்ணி? பிரம்மாங்கிற பதத்தை உடக்காலே அதுல இருந்து நித்திய சுத்த புத்த முக்த சுபாவம் சர்வஜம் சர்வசக்தி சமன்விதம் இப்படிப்பட்டதான அர்த்தங்கள் தெரிகிறது. எல்லோருக்கும் நான் என்று அறியப்பட்டு கொண்டிருக்க அதுதான் பிரம்மம் அப்படின்னு. அப்ப பிரம்மமானது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்க, கிளியரா தெரிஞ்சிருக்க. பிரம்மத்தை பத்தி விசாரமே வேண்டியது இல்லை. எதிதர்ஹி லோகே பிரம்ம ஆத்மத்வேன பிரசித்தமஸ்தி. பிரம்மமானது ஆத்மா என்று எல்லோருக்கும் நான் என்று எல்லோராலையும் அறியப்பட்டிருக்குமேயானால் ததா பிறகு ஞாதமேவா பிரம்மம் அறியப்பட்டதுதான் என்று அதிஜ்ஞாஸ்யத்துவம் புனராபன்னம், அதை விசாரிக்க வேண்டியதில்லை என்று வந்துவிட்டதே. நான் தத் விசேஷம் பிரதிபத்தே. எல்லாரும் பிரம்மம் இருக்குன்னு சொல்றா சார், அதுல டவுட் இல்ல. அது எப்படி சார் இருக்குன்னா அங்கேதான் டவுட்டுங்க. என்ன அப்படி ஒரு டவுட்? பிரம்மம் இருக்கு, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அந்த பிரம்மம் கருப்பா வெளுப்பா நீளமா குட்டையா தெரியாது. அங்கேதான் டவுட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றான்னு. ஒருத்தர் யாரும் சொல்லாம இருந்து ஒருத்தர் மட்டும் சொன்னார்னா அவர் சொல்றாரு, வாய் திறந்து சொல்றாரு, அவர் ரைட் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே அவனுக்கு தெரிஞ்சா பண்ண சொல்ற எல்லாம் கான்ட்ரடிக்ஷனா இருக்கு. எதை நம்ம இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். தத்விசேஷம் பிரதிபத்தே, அது எப்படி இருக்குன்னு அதனுடைய விசேஷத்துல அதனுடைய பெக்யூலியர் கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த ஜெனரல் ப்ராப்பர்ட்டிஸ் போனா போட்டோம், ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் அங்கேதான் டவுட் இருக்கு. ஏன்னா தேகமாத்திரம் சைதன்ய விசிஷ்டம் ஆத்மா இது பிராகிருதா ஜனா லோகா இது பிரதிபன்னா. ஜனரலா பிராகிருதா ஜனா பிறந்த மேலைக்கு இருக்கக்கூடியதான மனுஷன். லோகாயத்திகாள் நாஸ்திகாள் அவன் என்ன சொல்றா தெரியுமோ? சார் இந்த பிரம்மம் ஆத்மா என்ன தெரியுமோ? இந்த சரீரம் தான் இருக்கிற வரைக்கும் இதை ஒழுங்கா பார்த்துங்க சார். ரிணம் கிருத்வா கிருதம் பிதே. கடன் பண்ணியாதான் சரி நெய்ய வாங்கிட்டு சாப்பிடும். வாரம் வாரம் விடாம எண்ணெய் தேய்ச்சி கொள்ளும். சௌக்கியமா பார்த்துட்டு இருக்கும். சரீரமாத்தியம் கது தர்ம சாதனம். என்ன ஆனாலும் சரீரத்தை பார்த்துக்கும். சரீரம் தான் ஆத்மா. அதுக்கு வேற அப்பாற்பட்டது எது இருக்கா என்ன? யாரு கண்டான்னு அஸ்தி தேக நாயம் அஸ்தி ஜெயிக்க இருக்கேன்னு சில பேர் சொல்றாள். மரணானந்தரம் சரீரத்தை விட ஆத்மா வேற இருக்குங்கிறா. ஒண்ணும் கிடையாது, சரீரம் தான் ஆத்மா போங்க அப்படின்ட்டாங்க நாஸ்திகர். இப்ப நீங்க சொன்னீங்கள ஆத்மா எல்லாரும் நான்கிறீங்கள, இந்த நான்கிறது என்னன்னா
சரீரம் தான் ஆத்மா அப்படிங்கிறான் சில பேர். தேக மாத்திரம் சைத்தன்ய விசிஷ்டம் ஆத்மா. என்னென்ன இந்த சரீரத்துல ஒரு சைத்தன்யம் ஒண்ணு இருக்கு, அப்பப்ப வரும். அது எங்க இருக்குன்னு வராது, தெரியாது. வெத்தலை இருக்கு, அது என்ன கலர்ல இருக்கு? பச்சை கலர்ல இருக்கு. பாக்கு இருக்கு, கருப்பா இருக்கு. சுண்ணாம்பு வெளுப்பா இருக்கு. மூணையும் வாயில போட்டு மென்னினான். மென்ன பிறகு என்னடா ஆச்சுன்னா சிவப்பா வந்துரு. அதோட வேற அவன் சாப்பிட்டு ஒரு மதம் சங்கீதம் வேற பாட தொடங்குறான். சபாபதிக்கு சமானமான தெய்வம் உண்டு, அவன் பேரு சபாபதி. இப்படி இவன் பாடிட்டு இருக்கான். இவனுக்கு இந்த செவப்பான தன்மை எங்கிருந்து வந்தது? மூணுல எதுலையும் செவப்பு இல்லையே. இங்க ஒரு சங்கீதம் பாடக்கூடியதான சந்தோஷம் எங்க இருந்து வந்தது? வெறும் வெத்தலையை சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன், வெத்தலை கட்டாயம் ஜீரணமாகாத பதார்த்தமும் ஜீரணமாயிடும். வெறும் சுண்ணாம்பு போட்டேன்னு வச்சுங்களேன், வாயெல்லாம் பூத்து போயிடும். வெறும் பாக்கு போட்டேன்னா சோகை வரும். மூணுக்கும் வேற குவாலிட்டி. ஆனா மூணையும் சேர்ந்து வந்ததுன்னா மதம் வருது. என்ன பண்ணவர்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறே? அதே மாதிரிதான் 5 பூதங்களோட இந்த சரீரமாக மாறினா இதுல அறிவுங்கிற ஒரு குணம் வந்துருச்சு சார். அதான் சைத்தன்ய விசிஷ்டம் ஆத்மா. இந்த சைத்தன்யத்தோட கூடினதான ஆத்மா, அதிக திறமை உள்ளதான சரீரம், அதான் ஆத்மா அப்படின்னு பிராகிருதா ஜன, ஒன்னும் படிக்காத மனுஷியால் லோகாயதிகாச்ச, உலகமே ஃபைனல், இவ்வுலகமே ஆயதனம் அப்படின்னு சொல்லக்கூடியதான நாஸ்திகர்களும் அறிந்தார்கள். இன்னொரு சொன்னார், கண்ணால பார்க்கிறேன், காது கேட்கிறது, காது நடக்கிறது அப்படின்னு தனித்தனியாக அவைகள் வேலை செய்யும் பொழுது நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் நடக்கிறேன். நடக்கிறது காது, நான் நடக்கிறேன்னு சொல்றேன். பார்க்கிறது கண்ணு, நான் பார்க்கிறேன்னு சொல்றேன். ஆகையால் கண்ணு காது மூக்கு நாக்கு இவைகள் தான் சார் நானு. ஆகையால் ஆத்மான்னா புலன்கள் தான். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். கண்ணு பார்க்கும்பொழுது நான் பார்க்கிறேன், கை எழுதினேன் நான் எழுதினேங்கிற, கைத்தானே எழுதுறது. என்ன சொல்றேன்? நான் எழுதினேங்கிறேன். அப்ப என்ன சார் தெரியுது? கையும் நானும் ஒண்ணு. முதல்லயே அத்தியாசத்துல சொன்னேன். அந்த அத்தியாசத்தை வச்சுட்டு புலன்களே ஆத்மான்னு சில பேர் சொல்றா. இந்திரியாண்யேவ சேதனானி ஆத்மா இத்யபரே இன்னும் சில பேர். அதை விட கொஞ்சம் யோசனை பண்ணினவள் மன இத்யன்யே, மனசுதான். யோகாச்சார புத்தர் விஞ்ஞான மாத்திரம் கணிகமித்தேகே, அறிவுதான் ஆத்மான்னா யோகாச்சாரம். அதுல ஒண்ணும் கிடையாது சார். ஆத்மா இருக்கும் ஒண்ணும் ஒரு ஒப்பும் கிடையாதுன்னு எல்லாம் சூன்யம் தான் ஆத்மா அப்படின்ட்டா மாத்தியமிகன்கிற புத்தர். இப்படி நாஸ்திகால மதம் சொன்னோம். அதே போல ஆஸ்திகாலா இருக்கிறவர் அஸ்தி தேகாதி வியதிரிக்தா சம்சாரி கர்த்தா போக்தா அப்படின்னு சரீரத்தை விட வேறான கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் ஒரு ஆத்மா இருக்கிறார் அப்படின்னு நையாயிகன் சொல்ல ஆரம்பிச்சான். அவன் சாப்பிட வந்தான், வேலை செய்யாதான், திருத்தப்பட ஒரு வேலையும் செய்ய மாட்டான், எல்லாம் சாப்பிட்டு இருக்கான், வேலை எல்லாம் பிரகிருதி தான் பண்றது அப்படின்ட்டான் சாங்கியன். இல்ல இல்ல சார், இதை விட வேற ஒருத்தர் இருக்கார், ஈஸ்வரன் இருக்கார், அவர் தான் சார் யோகி. எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் தப்பு, உங்களுக்கு தெரியாது, நான் சொல்றதுதான் ரைட்டுங்கிற வேதாந்தி. எதை ஒத்துக்கிறது எதை விடுறது? இப்ப என்னடா விசாரம் பண்ணினாதான் தெரியும் போல இருக்கு. விவகாரம் முழுக்க முதல்ல தெரியும் நினைச்சோம், அப்புறம் தெரியாதுன்னு நினைச்சோம். என்னடா தெரிஞ்சும் இருக்கு, தெரியாதாகவும் இருக்கு. தெரிஞ்ச விஷயத்தை நன்றா தெரிந்து கொள்வதற்காக விசாரம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அகாதோ பிரம்ம ஜிக்ஞாசாங்கிற பதத்துக்கு அர்த்தம். இதனுடைய மேல் பாகத்தை நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கே மங்கள பாட்டம்.